இந்த விரதம் ஏகாதசி விரதம் அப்படின்றது காலையில் கண் முழிச்சதுலேருந்து, அதாவப்பட்டது முதல் நாள் தசமிலேருந்து, ஓகே. தசமி முடிஞ்சு ஏகாதசி கண் முழிச்சதுலேருந்து பச்சை தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். வேற எந்த ஆகாரமும் சாப்பிடாம பெருமாளை நோக்கி விரதம். சரி, அந்த பெருமாளை நோக்கி விரதம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கணும், இல்லை விஷ்ணுவுடைய பாடல்களை கேட்கணும். இது மட்டும் பண்ணால் போதும். நான் கண் முழிச்சாகணும், அதனால் நான் டிவி பார்க்குறேன், நான் கேம் விளையாடுறேன் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகிறதுக்கு வழி கிடைக்குமா? வழி கிடைக்காது. அப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு விரதம் அப்படின்னா பரம பவித்திரமா. இப்போ ஒரு சில பேருக்கு வரக்கூடிய அத்தனை ஏகாதசி விரதமும் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த வருஷ கடைசியில் வரக்கூடியது மிகவும் விசுவாச வருஷம், செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுலேயே ஒசந்த நாள் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை 30/12/2025 அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வருது. சரி, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன பிறப்பு சிறப்பு அப்படின்னாக்க, மார்கழி மாதம் அப்படின்றது தான். இந்த மார்கழி மாதம் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்க, மார்கழி மாதம்னாக்க அது பீட மாதம், அந்த காலகட்டங்களில் எதுவும் பண்ணக்கூடாது, வீடு கொடுத்துன்னு போகக்கூடாது, சுப நிகழ்வுகள் நிகழக்கூடாது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தையில இது பண்ணணும் அப்படிம்பாங்க. மார்கழி அப்படின்றது மாதங்களில் நீ மார்கழி அப்படின்றது எம்பெருமான் நாராயணன் சொல்லியிருக்கிறாரு. மாதங்கள் உகந்த நாள். ஒவ்வொரு மாதமும் கடவுளுக்காக படைக்கப்பட்ட மாதங்கள் இருக்கு. இப்போ கார்த்திகை எடுத்துக்கிட்டோம்னா ஐயப்பனுக்கு உண்டானது, அதே போல் முருகனுக்கு உண்டானது, அதே போல் இதை பொறுத்தளவுக்கு மார்கழி அப்படின்றது எம்பெருமான் விஷ்ணுவுக்கு உண்டான மாதம். இந்த வைகுண்ட ஏகாதசி இப்போ எப்போ வருது அப்படின்னாக்க, செவ்வாய்க்கிழமை 30/12/2025 வைகுண்ட ஏகாதசி வருது. சரி, இது எப்படி கொண்டாடணும் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே இது பெரும்பாலும் வைணவ கோயில்களில் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஸ்ரீரங்கத்தில் இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க.